கயிறு கிடைச்சிருச்சு. இந்த கயிறை நான் அபி கையில கட்டிட்டா அந்த அணு திரும்ப கட்டுக்குள்ள வந்துருவா. அணுவோட சக்தி எல்லாம் அவளை விட்டு போயிடும். உடனே இந்த கயிறு அந்த அபி கையில கட்டணும். அபி நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இந்த மந்திர கயிறு அபியோட கையில கட்டுறதுக்கு இதுதான் சரியான நேரம். அனு, இந்த மந்திர கயிறு அபி கையில கட்டிட்டேனா அப்புறம் நீ க்ளோஸ் டி. அபி கையில இந்த கயித்தை கட்டி என்ன கட்டுப்பாட்டுல வைக்க பாக்குறியா? இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? ஏய் விடுடி. விட மாட்டேன். விடு. விடுடி. விட மாட்டேன்டி. உன்னை விட மாட்டேன். விடுடி. ஏய் விடுங்கறல. விட மாட்டேன். விடுடி. விடு. ஓடி. ஓடின்ற. விடுடி. வா. விடுடி. விடுடி. விடு. விடு. நல்ல வேலை ரூம்ல யாரும் இல்ல, தப்பிச்சு ஓடிடலாம். என்ன இதுக்கு கதவு சாத்தது ஒண்ணும் புரியலையே. இருந்தாலும் பரவாயில்ல, ஓடிடலாம். இந்த டோர் வேற ஓபன் ஆக மாட்டேங்குது. ஐயோ. அனு, நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? அனு வலிக்குது. அனு வலிக்குது. எங்கடி ஓட பாக்குற? உன்னை விட்டுருவேனா நானு? அனு, என்னை விட்டுடு. உன்னை ஒவ்வொரு தடவையும் மன்னிக்க நான் ஒன்னும் கடவுள் இல்லடி, பேய். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன பண்ண போற? அனு, என்ன பண்றேன்னு பாரு. அனு, 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 தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்ன உயிரோட மட்டும் விட்டுடு. ப்ளீஸ், சொல்றத கேளு. நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். ஆ? நீ என்ன சொன்னாலும் செய்வேன். அப்படின்னா இனிமே நீ அபிய எந்த டார்ச்சரும் பண்ணக்கூடாது.
பண்ண மாட்டேன். குழந்தை பிறக்கிற வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். அபிக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்து அவளுக்கு தேவையான வேலை எல்லாத்தையும் பண்ணணும். பண்றேன் பண்றேன். அபிக்கு சமைச்சு போடணும். சமைச்சு போடுறேன். அபி துணியை துவைக்கணும். துணி துவைக்கிறேன் துவைக்கிறேன். நானு வீட்டை இனிமே நீதான் கிளீன் பண்ணணும். நீ என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறேன். அபி சம்பந்தப்பட்ட எல்லா வேலையும் இனிமே நீதான் பார்க்கணும். சேவியா? அபியா, ஒரு பூவை பாத்துக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். என்ன மட்டும் விட்டுடு. சரிடி, உன்னை இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன். நீ மட்டும் திரும்ப அபிகிட்ட ஏதாவது அத்துமீறி பண்ண, நான் திரும்பவும் வருவேன். உன்னை கொலை பண்ணியே தீர்வேண்டி. நீ திரும்பி வர்றதுக்கான வேலையே இருக்காது. என்ன நம்பு. தயவு செஞ்சு நீ போயிடு. போ. அபி, என்ன இவ யோசிக்கிறா? ஒருவேளை நம்மள நம்பலையோ? காஃபி குடி அபி. நானே என் கையால உனக்காக போட்டது. நீ எதுக்கு எனக்கு காஃபி போட்டு குடுக்கற? நீ நிறமாச கர்ப்பிணி இல்ல, நீ காஃபி போட்டு குடிக்கலாமா? அத்தை வேற ஊர்ல இல்ல, அதான் நானே என் கையால உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி. இல்ல, எனக்கு காஃபி வேண்டாம். ஏன்? எனக்கு உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு. ஐயோ அபி, சந்தேகம்லாம் படாத. நான் திருந்துட்டேன். என்னால நம்ப முடியல ஸ்ரீஜா. நீ இதெல்லாம் ஏதோ உள்குத்தோட பண்ற மாதிரி தான் தோணுது. ஐயோ அபி, எந்த உள்நோக்கமும் கிடையாது. நான் எங்க அம்மா மேல சத்தியமா திருந்திட்டேன். எனக்கு கொஞ்சம் நம்பு. என்ன அபி, நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல, இத்தனை நாள் நீ என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருந்த, இப்போ வேற மாதிரி பேசுறியா? அதான். அபி, நேத்து நான் உன்கிட்ட பேசினது எல்லாத்தையும் இந்த ரப்பரை வச்சு உன் நினைப்புல இருந்து அழிச்சிரு. நான் இன்னைக்கு சொல்றதுதான் நிஜம். நான் திருந்திட்டேன் அபி, என்ன நம்பு. இந்தா காஃபியை வாங்கி குடி. இல்ல வேண்டாம். நில்ல அபி. என்ன அபி, நீ என்ன நம்ப மாட்ற? ஒருத்தி திருந்தவே கூடாதா? என்ன உலகம்டா இது? சரி சரி, நீ அழாத. நான் உன்னை நம்புறேன். இரு இரு அபி. அதான் நீ என்ன நம்புறல, அப்ப இந்த காஃபியை குடி. இல்ல, முடியாது. ஏன் முடியாது? நான் வழக்கமா பிரஷ் பண்ணாம காஃபி குடிக்க மாட்டேன். இரு, நான் பிரஷ் பண்ண பாத்ரூம் போகணும். நான் இது வரைக்கும் எனக்கே காஃபி போட்டுக்கிட்டது இல்ல. இவளுக்கு வாண்டடா வந்து காஃபி போட்டு கொடுத்தா குடிக்காம பந்தால பண்றா. இந்த காஃபி. அபி, எங்க போற? டவல் எடுக்க போறியா? ஆமா. தேவையே இல்ல அபி. நான் ஏற்கனவே நீ குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தேவையான பேஸ்ட், பிரஷ், சோப்புன்னு எல்லாத்தையும் நான் பாத்ரூம்ல எடுத்து வச்சுட்டேன். நீ நேரா போய் குளிச்சுட்டு வந்தா போதும். எதுக்கு திடீர்னு இதெல்லாம் பண்றா? புரிய மாட்டேங்குது. எரும மாட்டுக்கு பட்டு கொஞ்சம் தேவையா? நான் பிரஷ், பேஸ்ட் எல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லாம் என் தலை இழுத்து. ஏய் அனு, என் தங்கச்சி உனக்கு எரும மாடா? ஐயோ
இல்லையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. சொல்ல நினைச்சல. போ. அவ தண்ணி குடிச்சிட்டு வருவா. அவ போட வேண்டிய ட்ரெஸ் அயன் பண்ணி வை. போடி. எல்லாமே அயன் பண்ணிதான் இருக்கு. அப்புறம் என்னத்த போய் அயன் பண்றது? அனு, என்ன? எனக்கு ஒரு டவுட். என்னன்னு சொல்லு. இல்ல, கபோர்ட்ல இருக்கிற எல்லா சாரீஸுமே அயன் பண்ணிதான் இருக்கு. இதை எதுக்கு மறுபடியும் எடுத்து நான் அயன் பண்ணணும்? நீ எந்த ட்ரெஸ் அயன் பண்ணுவேன்ல எனக்கு தெரியாது. இப்போ நீ அவளுக்கு அயன் பண்ணி கொடுக்கணும். ஏன் உன்னால முடியாதா? இல்ல, முடியும். எல்லா புடவையையும் அயன் பண்ணி கொடுக்கணும். போ, போய் அயன் பண்ணி வை. பண்றேன். நிக்காத, கிளம்பு. அயன் பண்ணி தாண்டி இருக்கு. நல்லா அயன் பண்ணு. அயன் பண்ணத நான் ஏன் அயன் பண்ணணும்? இந்த அணு பண்ற டார்ச்சர் இருக்கே. என்ன முனங்கலு? ஒண்ணும் இல்ல. ஒழுங்கா அயன் பண்ணு. எல்லா புடவையும் அயன் பண்ணிட்டேன். அயன் பண்ணிட்டல்ல, போய் ஹால்ல வை. அபி, என்ன நீ குளிச்சு முடிச்சிட்டியா? உனக்கு கட்டுறதுக்கு சாரி நான் கொண்டு வந்திருக்கேன். இத கட்டிக்கோ. இல்ல, எனக்கு இந்த புடவை வேணாம். என்னது இது? எல்லா சாரியும் அயன் பண்ணிருக்கு. நீ எந்த சாரி கட்டுவேன்னு எனக்கு தெரியாதுல, அதனால்தான் எல்லா புடவையுமே நான் அயன் பண்ணிட்டேன். சரி, நீ கொஞ்ச நேரம் உட்காரு. நான் உனக்கு உடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வரேன். உட்காரு, உட்காரு. கை சுடதா செய்யும். அப்புறம் எப்படி சமையல் கத்துப்ப? சமைச்சிட்டியா? எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. போய் அபிய கூட்டிட்டு வா. சரி. அபி, சூடா பூரி இருக்கு, இட்லி இருக்கு, சட்னி இருக்கு, அப்புறம் தோசை எல்லாம் இருக்கு. வேணும்னா சொல்லு, நான் போய் ரெடி ஐயோ, பண்ணி அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுவே எனக்கு போதும். இந்த பூரி வச்சுக்கோ. போதும். வச்சுக்கோ வச்சுக்கோ. எதுக்கு இவ்ளோ பூரி, இவ்ளோ இட்லி? எதுக்கு ஆப்பம்லாம் சுட்டு வச்சிருக்க? ஐயோ அபி, இது எல்லாமே உனக்கு தான். நீ நிற மாச கர்ப்பிணி இல்ல? நிற மாச கர்ப்பிணிங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டாதான் பிறக்க போற குழந்தைங்க ஆரோக்கியமா பிறக்குமா. அதனால்தான் உனக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நான் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். ஆபத்துக்கு பால் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அது அது நீ இவ்வளவு நாள் என் கூட இருந்தல்ல, உனக்கு என்ன பிடிக்குங்கிறது அது கூடவே எனக்கு தெரியாது. நீ சாப்பிடு அபி, சாப்பிடு.
சரி உட்காரு ஸ்ரீஜா, சேர்ந்து சாப்பிடலாம். சாப்பிடலாமே. உட்காரு. ஏய் ஸ்ரீஜா, என்னாச்சு ஸ்ரீஜா? உட்காரு. அது அது வந்து எனக்கு வயிறு வேற சரியில்லை. நீ சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். சரி. சாப்பிடு. ஏய், அவ கையில இருக்கிற தட்டை வாங்குடி. ஐயோ அபி, சொன்னா கேளு அபி. நிறமாச கர்ப்பிணியா இருக்க, சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவ கூடாது. ப்ளீஸ் பிளேட் கூட நான் பாத்துக்கிறேன். ஐயோ, உனக்கு என் நிலைமை புரியாது அபி. நீ சாப்பிட்ட பிளேட்ட நான் தான் கழுவணும். அப்பதான் நான் பண்ண பாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரையும். சரி, நீயே கழுவிக்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் சரி. ஏய், என்ன வேலை இருக்குன்னு கேள்றி. அபி, உனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு. பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணணும், வீட்டை பெருக்கணும், மாப் போடணும். எவ்வளவு வேலை இருக்குல்ல. ஐயோ, இவ்ளோ இருக்கா? ஏய், எல்லா வேலையும் நான் செய்யறேன்னு சொல்லு. அவ்வளவு ரெஸ்ட் எடுக்க சொல்றீ. அபி, வீட்டு வேலையெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுப்போ. இல்ல வேண்டாம் ஸ்ரீஜா, உனக்கு இந்த வேலையெல்லாம் பழக்கம் இருக்காது. நீ செய்ய வேணாம், நானே பாத்துக்கிறேன். அது என்ன, எல்லாரும் பிறக்கும் போதேவா இதெல்லாம் பழகிக்கிறாங்க? எல்லா சிச்சுவேஷன் அமையும் போதுதான் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. என்னோட சிச்சுவேஷன் இப்போ நான் இந்த வீட்ல எல்லா வேலையும் பண்ணணும்னு இருக்கு. நீ விடு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி. போ, போய் வீட்டெல்லாம் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணு. போடி. ஒரு நாள் கூட இந்த வீட்டை நான் கூட்டது இல்ல. என்னென்னமோ பண்ண சொல்றாளே, எல்லாம் எனக்கு தேவை. என்னால முடியலடா சாமி. ராணி மாதிரி இருந்த என்ன இந்த அணு இப்படி வேலை வாங்கிட்டாலே. ஐயோ, வேலையெல்லாம் செய்ய வச்சு இடுப்பு உடைச்சிட்டான். எங்க அம்மா இருந்திருந்தா கூட இந்த வேலையெல்லாம் பாதி ஷேர் பண்ணி கொடுத்திருப்பேன். உன என்ன பண்றது, எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. கடவுளே, யாராவது என்ன அணு கிட்ட இருந்து காப்பாத்துங்களேன். ஐயோ.